Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போடைய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு அப்புறம் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுக்கலாம். 2 பீட்ஸ் கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து 2 பீட்ஸ்க்கு முன்னாடி நீடில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த பீட்ஸ்குள்ளே நான் நீடில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு வந்து 6 நீடியில் போட்ட மாதிரி நீட்டாகவும் இருக்கும். இல்லை ஃபேப்ரிக் க்ளூ நம்ம எப்போதுமே போடுவோம் இல்லையா, ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஃபோர் பீட்ஸ் போட்டுட்டு இடையில ஒரு சைடு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் 2 பீட்ஸ்க்கு உள்ளே வந்து நீடில் கொடுத்து போடணும். டூ பீட்ஸ் போட்டுட்டு திரும்பவும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். திரும்ப 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் மைக்கா மிரர் எடுத்திருக்கேன். நம்ம இதை போட்டுக்கலாம். இந்த பெரிய பீட்ஸ் இருக்கு இல்லையா, 2M பீட்ஸு, இதில் வந்து ஒரு 6 பீட்ஸ்க்கு இடையில் வந்து ஒரு மிரர் வைக்கணும். போட்டு இல்லையா, அதுக்கப்புறம் 6 பீட்ஸ் 2 இந்த இடத்துல போட்டுக்கலாம். இதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம போட்டுக்கலாம். இதிலேருந்து நீடில் இதில் போட்டிருக்கோம். போட்டுட்டு இதுக்கு அடுத்தாக்கில் எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ வந்து இதுக்கு அடுத்தாக்கில் நம்ம த்ரெட்டை உள்ளே போட்டுக்கலாம். 2வது போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ 3வது போட்டுக்கலாம். பாருங்க, சுற்றிலும் ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல வந்து த்ரெட்டை கொண்டு வந்து முடிச்சிட்டோம். சுற்றி போடணும், அவ்வளோதான். ஒன்றுக்கு எடுத்து ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக வரும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்.
த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். த்ரெட் ஒர்க் போட்டு இதில் ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். அப்புறம் இதை விட்டுட்டு அப்புறம் இதில் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸை ஒட்டிலும் எடுத்துக்கணும் நீடில். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் 3M பீட்ஸ், திரும்பவும் ஒரு சுகர் பீட்ஸ், திரும்பவும் ஒரு 3M பீட்ஸ். இந்த மாதிரி போட்டுட்டு 3M பீட்ஸ் ஒட்டிலும் நம்ம நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த நீடில் உள் பக்கமாக நம்ம வந்து பீட்ஸோட உள் பக்கமாக நீடில் கொண்டு வரணும். சுகர் பீட்ஸ் ஒன்று, 3M பீட்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்துட்டு திரும்பவும் நம்ம இந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா 3M பீட்ஸு அது உள்ளே வந்து நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திரும்பவும் ஒரு சுகர் பீட்ஸு, ஒரு 3M பீட்ஸு, சுகர் பீட்ஸ் ஒன்று. இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ணி அந்த ஸ்டோனுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, ரவுண்ட் சைஸில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சுகர் பீட்ஸ் ஒன்று, 3M பீட்ஸு, அப்புறம் திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ். இதில் 4 சுகர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 4 சுகர் பீட்ஸு, ஒரு 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே போட்டு இல்லையா, இப்போ திரும்பவும் இதை மாதிரி இங்கே போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்ப நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒர்க்கும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.